மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். விகாராதிபதிக்கு 7 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை தீர்ப்பாக வழங்கியது நீதிமன்றம். மீண்டும் பரபரப்பாகும் தேரர்களின் உலகம். கபிலவின் மரணம் மற்றும் பிணை குறித்த விசாரணையில் சிக்கிக்கொண்ட அரவிந்த் டி சில்வாவினுடைய மிக நெருக்கமான பணியாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அளிச்சிருக்கு என்ற 2 செய்திகள் குறித்ததுதான் இன்றைய பதிவு. தேரர்களுடைய செய்திதான் பெரும் செய்தியாக இருக்குது. சிறுவர்களை தேரர்களிடமிருந்து பாதுகாக்கிறது தான் இப்போது நாட்டில் மிகப்பெரிய ஒரு சவாலான செய்தியாக இருக்குது. அனுராதபுரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விகாராதிபதிக்கு எதிராக 7 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதிப்படுத்திய சம்பவம் தான் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. யார் இந்த விகாராதிபதி? என்ன குற்றத்திற்காக இவருக்கு எதிராக 7 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டது? இந்த கதை எங்க தொடங்கி எங்க முடிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயங்களை தேடி பார்த்ததுல அனுராதபுரத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விகாராதிபதியாக இருந்தவர் தான் ஹம்பேகமுவ சந்தரத்ன தேரர். இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 வயது சிறுவன் ஒருவனை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுல 2022ஆம் ஆண்டு சட்டமா அதிபர் திணைக்களம் இவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை மேல் நீதிமன்றத்துல தாக்கல் செய்து வழக்கினை நடத்தினாங்க. குறித்த வழக்கில் குறித்த விகாராதிபதி குற்றவாளியாக கருதியதன் காரணமாக மேல் நீதிமன்றம் இவருக்கு எதிராக 7 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு 1 லட்சம் ரூபாய் நட்டஈடும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியது. குறித்த தீர்ப்புக்கு எதிராக தேரர் என்ன பண்ணினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை அணுகினாரு. மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்க்க விசாரணை நடத்தியதுல தேரர் குற்றவாளியாக கருதி அதிரடியாக மேல் நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பினை அறுதியும் உறுதியுமாக உறுதி செய்து இந்த தீர்ப்பினை நேற்றைய முன்தினம் தீர்ப்பை வழங்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மிக முக்கியமான விகாராதிபதி பண்ணின காரியம்தான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு. இப்போது தேரர்கள் உலகத்துல பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. 2016ஆம் ஆண்டு சிறுவனுடைய தாய் தனது குழந்தைய ஒரு தேரராக ஆக்கிரலாம், ஒரு மதகுருவாக ஆக்கிரலாம் அப்படின்ற ஒரு கனவோட சிறுவனை அனுராதபுர குறித்த விகாராதிபதியிடம் ஒப்படைக்கிறாங்க. துறவரம் பூண்ட தினத்துக்கு மறுதினமே குறித்த விகாராதிபதியின் ஊடாக தான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக தாயிடம் முறைப்பாடு செஞ்சிருக்குது. உடனடியாக போலீசாருக்கு தகவல் சொல்லி புகார் அளித்து உடனடியாக விசாரணை தொடங்கப்பட்டதுல குறித்த சிறிய தேரரை வைத்திய பரிசோதனைக்கு ஆளாக்கினாங்க. வைத்திய பரிசோதனையின் ஆரம்ப கட்டத்துல அதை நிகழ்த்திய வைத்திய அதிகாரி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி நடக்க வாய்ப்பு இல்லையே, இப்படி செய்யறவர் அவர் கிடையாது, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி கதையை அளந்திருக்கிறாரு. சிறுவனுடைய துல்லியமான இந்த வாக்குமூலத்தை வச்சு சட்டம் அதிபர் திணைக்களம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கினை நடத்தி வந்தாங்க. 2025ஆம் ஆண்டு தேரருக்கு இடி விழுந்த மாதிரி குறித்த குற்றத்திற்காக தேரருக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனையும் அதுபோக பாதிக்கப்பட்ட தரப்புக்கு 1 லட்சம் ரூபாய் நட்டஈடும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க. இந்த ஒரு தீர்ப்பை எதிர்த்து தான் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல மனு தாக்கலை குறித்த தேரர் செஞ்சு பார்த்தாரு. மனுல என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாட்சியங்கள் முரண்பாடாக இருக்குது, சிறுவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம் சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவை அனைத்தையும் பரிசீலனைக்கு எடுத்த மேல் நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வளர்ந்த மனிதர் துல்லியமாக ஒரு விஷயத்தை சொல்றது போல ஒரு சிறுவனால் சொல்ல முடியாதது யதார்த்தமானது தான். ஆனா துல்லியமாக அந்த சிறுவன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் துறவரம் பூண்ட அடுத்த தினமே குறித்த தேரனால் தான் இப்படியான ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவத்தை தெளிவாக சொல்றாரு. இது போதும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த தாய் ஏதோ ஒரு வகையில சூட்சுமமான முறையில இந்த சிறுவனுடனான நடவடிக்கைகளை காணொலியாக பதிவு செய்து அதையும் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சதுனால விழிப்புதுங்க பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான் தேரருக்கு ஏற்பட்டிருக்கு. சிறுவனுடைய வாக்குமூலமும் அதுபோக இந்த காணொலி இருக்கின்ற அவருடைய நடத்தை குறித்த விஷயங்களும் சந்தேகத்துக்கிடமாக இருப்பதனால சிறுவனுக்கு எதிரான இந்த ஒரு துன்புறுத்தல் நிச்சயமாக நடைபெற்றிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை உறுதி செய்துதான் இப்போது அதிரடியாக மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இப்போது மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதிப்படுத்தி தீர்ப்பு வழங்கியிருப்பது என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. 110 கோடி பெறுமதியான குஷ் போதைப் பொருளோட சிக்கிக்கொண்ட 23 தேரர்களோட விவகாரம் அமருவதற்கு முன்னால இந்த தேரருக்கு எதிரான தீர்ப்பும் இப்போது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுபோக மிக முக்கியமான அனுராதபுரத்தினுடைய அட்டமஸ்தானத்தினுடைய 8 பீடங்களுடைய தலைவர் பீடாதிபதி சிக்கிக்கொண்ட சம்பவமும் பதிவாக இருந்தது. இதுல கர்மம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டமஸ்தானத்தினுடைய இந்த தலைவருக்காக
அனுராதபுரத்தினுடைய நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் 30க்கும் அதிகமான சட்டத்தரணிகள் இவர் வழக்கில் ஆஜராகி தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அட்டமஸ்தானத்தினுடைய பீடாதிபதி மறுக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாங்க. சட்டத்தரணியும் சட்டத்தரனுடைய மனைவியும் படுகொலை செய்த சந்தேக நபர்களுக்காக எந்த ஒரு சட்டத்தரணியும் அவர் சார்பில் முன்னிலையாகல. அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு முன்னால ஒரு வைத்தியருக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை ஒரு முன்னாள் ராணுவ வீரரால் இடம்பெற்றதான சம்பவத்துல எந்த ஒரு சட்டத்தரணையும் அவருக்காக முன்னிலையாகல. அப்படியாக இருக்கிற சூழ்நிலையில எதற்காக 13 வயது சிறுமிக்கு எதிராக நடந்த இந்த கொடுமையில அந்த குற்றம் என்ன, குற்றத்தோட தன்மை என்ன, பாதிக்கப்பட்டது யாரு, அதனுடைய கொடுமைதான் என்ன, எந்த ஒரு விஷயத்தை சிந்திக்காம அந்த ஒரு தனி நபருக்காக வேண்டி 30 சட்டத்தரணிகள் நீதிமன்றம் வார அளவுக்கு தான் இன்னைக்கு சட்டத்தரணிகளுடைய மனசாட்சி இருக்குதா என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இப்போது தேரர்களிடம் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறதா மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விடயமாக இப்போது எமது நாட்டில் இருக்கிறது தெரிய வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்குகள்ல என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுதோ அப்படின்னு சொல்லி. அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் தான் அது. கபில சந்திரசேனருடைய மரணத்தை தொடர்ந்து அவருடைய மரணம் குறித்து மற்றும் பிணை குறித்த விசாரணைகள் இப்போது நீதிமன்றங்களில் நடந்து வருகின்ற சூழ்நிலையில அதிரடியாக நேற்றைய தினம் அரவிந்த் டி சில்வாவினுடைய மிக நெருக்கமான பணியாளர் பெருமாள் கணேஷ் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியிருந்தது. கணேஷை உடனடியாக அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தும்படி நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்தது. அடையாள அணிவகுப்புல கணேஷ் தான் குறித்த தினத்தன்று பிணை எடுப்பதற்கான பணத்தோடு வந்தவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிறைச்சாலை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதன் காரணமாக தினேஷ் தற்போது கைது செய்யப்பட்டு விளக்கு முறையில் வைக்கப்பட்டிருக்கிறாரு. கபில சந்திரசேனருடைய பிணையில் தான் சிக்கல் ஏற்பட்டதுக்கு பின்புலமாகத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த ஒரு பிணையில ஏற்பட்ட மோசடி காரணமாக இப்போது திஸ்ஸை என்று சொல்லப்படுகின்ற நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. திஸ்ஸை 76 வயது மதிக்கத்தக்கவர். திஸ்ஸையோட தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இருந்து கொண்டு அல்லது அது அருகில் இருந்து கொண்டு பிணைக்கு யாரும் இல்லாம இருக்கின்றவங்களை அணுகி அதற்காக பணம் பெற்றுத்தான் யாரையாவது பிடிச்சு பிணைக்கு ஆட்கள் கொடுக்கின்ற ஒரு புரோக்கராக ஏற்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் விசாரணையில தெரிய வந்திருக்குது. குறித்த கபில சந்திரசேனருடைய பிணைக்காக 75,000 ரூபாய் இவர் பேரம் பேசியதாகவும் அதுக்கு பிற்பாடுதான் இதுல பிணைக்காக 2 நபர்கள் ரிஸ்வான் மற்றும் இர்ஷான் என்ற 2 நபர்களை திஸ்ஸதான் இவங்களுக்கு அறிமுகம் செய்து கொடுத்து பிணைக்கு கைச்சாத்திட்டு கபில சந்திரசேன வெளியில் வந்தாரு. குறித்த பிணை போலியானது அப்படின்ற அடிப்படையில தான் இப்போது கணேஷ் மற்றும் திஸ்ஸ ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நீதிமன்றம் அறிவித்த ரொக்க பிணை 5 லட்சத்தை அரவிந்த் சில்வா குறித்த தனது பணியாளரிடம் கொடுத்து தான் இந்த பிணைக்காக வேண்டி அனுப்பி வச்சிருக்கிறாரு. இங்க இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ்ஸைக்கு கொடுக்கப்பட்ட 75,000 ரூபாய் யாருடைய பணம், கணேசனுடையதா அல்லது அரவிந்த் சில்வா கொடுத்ததா அல்லது மரணித்து போன கபில சந்திரசேன கொடுத்ததா என்ற விசாரணை தான் இப்போது முன்னெடுக்கப்படுது. இதுல கணேஷ் அவருடைய சொந்த பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அரவிந்த் சில்வா இந்த பணத்தை கொடுத்திருந்தால் நிச்சயமாக அவரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது அரவிந்த் சில்வாவை காப்பாற்றுறதுக்கு கணேஷ் கபில சந்திரசேன தான் அந்த பணத்தை கொடுத்தாரு அப்படின்னு ஒருவேளை சொல்லிட்டா கபில சந்திரசேன இப்போது உயிரோடு இல்லை. அவர் இறந்ததுதான் பல பேருக்கு சாதகமான விளைவுகளை உண்டு பண்ணிருக்கு. ஏபஸ் கொடுக்கல் வாங்கலையும் அவர் நிறைய பேரை காப்பாத்திட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுறது போல இப்போது இந்த கேஸ்லயும் கபில சந்திரசேன பணத்தை தந்துட்டார் அப்படின்னு சொன்னா கணேசன் தப்பியாச்சு, அதே போல அரவிந்த் சில்வாவும் தப்பியாச்சு. உண்மையில கணேஷ் அவருடைய வாக்குமூலத்தை என்ன வழங்கினார் என்பது தெரியல. என்னதான் இருந்தாலும் இப்போது போலீசார் விசாரணை செய்கின்ற கோணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கபில சந்திரசேனுடைய மரணத்திற்கு காரணம் இந்த பிணை ரத்து செய்யப்பட்டு நீதிமன்றம் அதிரடியாக பிடியாணை பிறப்பித்ததுதான் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துட்டால் இந்த போலியான பிணையை முன்னிறுத்தியவர்கள், அதற்காக நபர்களை தேடி கண்டுபிடித்தவர்கள், அதற்காக பணம் கொடுத்தவர்கள், இவர்களை அடையாளம் கண்டு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சது யாரு அப்படின்ற ஒரு விஷயத்துல யாரெல்லாம் சிக்குவாங்களோ அவங்க அனைவரும் நிச்சயமாக கபில சந்திரசேனருடைய மரணத்திற்கு காரணமானவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அவர்கள் மீது சட்டம் பாயும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதனால இவர்களை இனங்கண்டது யாரு, இதுக்கு பணம் கொடுத்தது யாரு என்ற பல்வேறு விஷயங்களை இப்போது போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் சில்வாவுடைய வாக்குமூலத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் மீண்டும் என்ன கைது செய்து சிறைக்கு அனுப்ப போறாங்களா அப்படின்னு ஒரு விஷயத்துல ரொம்ப வெந்து நொந்து மனமுடைஞ்சு போயிருந்தாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதுனால கைது இடம்பெற்றிரும் என்ற ஒரு அச்சத்துல தான் கபில சந்திரசேன தற்கொலை செய்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வலுப்பெறுகிற சூழ்நிலையில போலியான ஆவணங்களை சமர்ப்பிச்சு போலியான நபர்களை முன்னிலைப்படுத்தி இந்த பிணையை பெற்றுக் கொடுத்தது யாரு அப்படின்னு ஒரு விஷயம் நிச்சயமாக தேடப்பட வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால கபில சந்திரசேனருடைய தற்கொலைக்கு
இந்த பிணைதான் காரணமாக இருந்துட்டால் நிச்சயமாக இதோடு சம்பந்தப்பட்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை பெறுவது நிச்சயம் என்ற ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. உண்மையிலே கபில சந்திரசேனவை பிணை எடுப்பதற்காக பிணை நபர்களாக அரவிந்த் டி சில்வா இனங்கண்டவர்கள் இவர்கள் அல்ல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அவர் பிணைக்காக வேண்டி அவர் தேடி கண்டுபிடிச்சாக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்த, ஷமில, இன்னும் மற்றும் ஒரு நபர். இவர்களுக்கு உடனடியாக கிராம உத்தியோகத்தருடைய சான்றிதழ் பெறுவதில் சிக்கல் இருந்ததுனால தான் இந்த ஒரு விஷயம் திசையினுடைய கவனத்துக்கு போயிருக்கு. உடனடியாக திசை ஆழ்த்தான தேவை, அதைத்தானே தொழிலாக செய்கிறோம், எதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும், ஜிஎஸ் கேரக்டர் வேணுமா, ஆள் வேணுமா, அதுக்கான பிணைக்கான நபர்கள் வேணுமா, நான் தாரனே 75,000 ரூபாய் தந்துருங்க அப்படின்ற மாதிரி தான் பேரம் பேசி இந்த ஒரு விஷயத்தை திசை செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க முடியாதா என்று சொல்வது போலதான் ஒரு நாள் அவசரப்பட்டதுனால கபில சந்திரசேனைக்கு நேர்ந்த கொடுமை நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். என்னதான் இருந்தாலும் லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, மோசடி இல்லாத பிரஜைகள் கொண்ட நாடாக எமது நாடு ஆகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.